ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நீ விரும்பியது ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள், ஏனென்றால் தானே அது உன்னை சேரும் அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு பர்சன் மேலேயோ இல்லை ஒரு விஷயத்து மேலேயோ நம்ம ஆர்வத்தை அதிகமாக காட்டி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்க நமக்கு திருப்பி கொடுக்கறது ஒரு துரோகமாக இருக்கலாம். நம்மளை விட்டு போகணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், வைக்கலாம். ஸோ அப்படி போகும்போது நீங்கள் அவங்கள நினச்சி என்றைக்குமே எந்த இடத்துலையுமே ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களோட தகுதியை உயர்த்திக்கோங்க. அப்படி நம்ம உயர்த்திக்கிட்டோம்னாலே ஐயையோ இவங்களை விட்டுட்டு போனது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு அவங்களே உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளை விட்டுட்டு போனவங்கள ஏற்றுக்கவே கூடாது. அப்படி ஏற்றுக்கிட்டோன்னா மறுபடியும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கீழே டவுன்ஃபால் ஆகும்போது அவங்க மறுபடியும் அவங்களோட ரியல் ஃபேஸ் விட்டுட்டு போகிறது தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தகுதிக்கே நம்ம கஷ்டப்படும் போது கூட யார் இருந்தாங்களோ அவங்கள நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட வாங்க. அட கேக்குதா இல்லையா? சாப்பிட வாங்கன்னு. அட எனக்கு வேணா ராணி, மணி ஆயிடுச்சு. என்ன வேணா? முதல்ல உட்காருங்க, சாப்பிடுவீங்க. மணி ஆயிடுச்சுன்னா சொன்னா கேட்கணும். இப்படி பண்ணா எப்படி? இங்கே பாருங்க, வேலை தேடி போகிறது, வேலை கிடைச்சதுன்னா உடனே பரவாயில்ல. வேலை கிடைக்கலன்னா வெறுவைத்தோடு எம்பிட்டு நேரம் தெரிவிங்க. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போயிட்டு வர முடியல. இதில் பட்னியாக போயிட்டு எங்கிட்டாவது மயங்கி விழுந்தா என்ன பண்ணுறது? சோறு குழம்பு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, சரி சாப்பிடாம போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னொன்னே நான் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் போய்க்கலாம். சொன்னா கேளு. நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும். சாப்பிடுங்க. ஷோ சரி, அப்போ நீயும் தட்டு எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். எனக்கு என்ன துணி துவைக்கணும். இந்த பாத்திரமெல்லாம் சமயக்கட்டில் அம்புட்டு பாத்திரம் குவிஞ்சு போய் கிடக்குது சமைச்சதுனால. அதெல்லாம் கழுவி போட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு பழைய சாப்பாடு வேறு மிச்சமாகி போச்சு. அதெல்லாம் வடகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்கள் முதல்ல இப்போ சாப்பிடுங்க, மணி ஆயிட்டு. சொன்னால் கேட்கணும். இம்புட்டு வேலையும் செய்யணும். வெறுவைத்தோட நீ எப்படி செய்வ? அடிக்கிற வெயிலுக்கு நீ அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் மயங்கி விழுந்துட மாட்டியா? ஓ, எங்க விட்டு எங்ககிட்டே போடுறீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பாடை பார்த்து சாப்பிடணும், என் முகத்தை பார்த்து சாப்பிடக்கூடாது. உன் முகத்தை பார்த்தாலே என் பாதி பசி முடிஞ்சு போயிருது இல்ல? ஐயோ, மீதி பசி எப்படி முடியுமா? கொழுப்பு நான் கொழுப்பு, உங்க வீட்டு கொழுப்பு இல்லை, எங்க வீட்டு கொழுப்பு இல்லை, ஊறுபட்ட கொழுப்பு நிறைஞ்சு கிடக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவே இப்படி சமைப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. உங்களை விட நான் கம்மிதான். வாங்க. அடையாளமே தெரியலையே. யோ, நான் தான் தினேஷ். அட வாங்கயா, வாங்க வாங்க. அவரு எனக்கு தம்பியை தெரிஞ்சிருச்சு. இவர் யாருடா இது? எனக்கு புதுசா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் அண்ணன்னா. இது என்ன புது கோலம்? என்ன கோலமா? யோ, பார்த்தா அழகா இருக்க இல்லையா? அழகா இருக்கா? அம்சமா இருக்கீங்கங்க. ஏதோ முடியெல்லாம் அப்படியே நரைச்சு போய் ஏதோ வயசான ஒரு மாதிரி இருந்தீங்க. இப்போ ஏதோ 25 வயசு பையன் மாதிரில இருக்கீங்க. அண்ணனுக்கு கல்யாண கலை வந்துருச்சுல்ல, அப்படித்தான் இருக்கும். கல்யாணமா? ஆமையா, புள்ள குட்டிகளை எல்லாம் படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கு வாழ்க்கையை பார்த்துட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுச்சுங்க. இங்கே வயசான காலத்தில் நம்ம ஒத்தையில கடந்து என்னத்தை பண்ணுறது? இம்புட்டு சம்பாதிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்தில் நமக்குன்னு ஒரு துணை இல்லையே. ஆமாம் ஆமாம், வயசுள்ள காலத்தில் கூட துணை இல்லாமல் சமாளிச்சுக்கலாம். ஆனால் வயசான காலத்தில் தான் ஒரு துணைன்றதே ஒன்று வேணும். பிள்ளைங்களை நமக்கு இங்கே துணைக்கு இருங்கடான்னு கேட்டால் எங்களுக்கு பொழப்பு இருக்குது, நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டோம், நாங்கள் கிராமத்துலலாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்றாங்க. நம்மளை வெளிநாட்டுக்கு கூப்பிட்றாங்க. வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டில் இருங்க, அவன் வீட்டில் ஒரு மாதம் என் வீட்டில் ஒரு மாதம்னு இப்படி மாற்றி மாற்றி இருங்கன்றாங்க. நமக்கு இந்த ஊரை விட்டு போக முடியாது. ஏன்னா வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த ஊர் தான் நமக்கு பூமி. இந்த ஊரை விட்டு வேறு எந்த ஊர்லேயும் போய் இந்த கட்டை வேகாது. அதான் சரி, நமக்கு அவங்க துணைக்கு இருக்க மாட்டாங்க. திருவிழா நல்ல நாள் பெரிய நாள் கூட எதுக்கும் வரமாட்டானுங்க. சரி, இவனுங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்மளும் நம்ம வாழ்க்கையை பார்க்க வேணாமா? அதான் சரி, கழுத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போவோன்னு தான் முடிவு பண்ணி இப்படி வந்தாச்சு. எத்தனை நாளைக்கு தான் தம்பி நமக்கு சேவம் பார்த்துக்கிட்டு இருப்பான்? அவனுக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது. அவனும் எத்தனை காலத்துக்கு நம்மளோடையே இருப்பான்? அதுதான் சரி, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க வேணாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்து போன்னு தான். சரிண்ணே, அதுவும் நல்ல விஷயம்தான். எதுக்கு சும்மா போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு? ஆனால் என்ன, இந்த கல்யாணத்தை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்.
இப்போ 50 வயசு ஆகி போச்சு. இப்போ யார் அவளுக்கு பொண்ணு கொடுப்பா? பொண்ணு கொடுப்பாங்களாவா? அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க க்யூவில் காத்து கிடக்குறாங்க. சொத்து பத்து கிடக்குது, வந்து வாக்கப்பட்டு இருக்கிறதுக்கு என்ன வலிக்குது? அதான். அப்படியா? பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணு பார்த்தாச்சாவா? எல்லாம் பேசி முடிச்சாச்சியா? இனி அடுத்த வாரத்துல கல்யாணம் தான். என்ன திடுத்துப்புன்னு சொல்றீங்க? அப்புறம் என்னையா பண்றது? நம்ம எத்தனை காலத்துக்கு தான் பொறுமையாவே கிடக்கிறது? இன்னைக்கோ நாளைக்கோ வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதான் நம்ம ஊர் கோவில்ல வச்சுதான் கல்யாணத்தை முடிக்கணும். ஓ சரி சரி. அப்போ ஜாம்னு பண்ணிடுவோம். என்ன நம்ம ஊருக்கார பயலத்தான் வந்துட்டு அது இதுன்னு சொல்லுவானுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்கு. ஊர் என்னங்க ஊர்? ஊர் 1000 பேசும். வயசான காலத்தில் ஒருத்தர் துணையும் இருக்க மாட்டாங்க. ஒரு மாத்திரை மருந்து வாங்கினா கூட ஒரு படுத்த படுக்கையில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளே இந்த காலத்தில் வரமாட்டேங்குது. அப்புறம் எப்படி அடுத்தவன் வருவான்? அதை இதுன்னு சொல்கிறதுக்கு வேணால் அடுத்தவன் வருவான். மற்றபடி வர எந்த இதுக்கும் வரமாட்டானுங்க. நீங்கள் எடுத்தது தான் சரியான முடிவு. அப்படியே பண்ணுங்க. அதான் ஐயா சரி, எதுக்கு சும்மா சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கணுன்ட்டு தான் அந்த முடிவு எடுத்தாச்சு. ஓ சரி சரி. பொண்ணு எந்த ஊர்? நமக்கு தெரிஞ்ச ஊர் தான், பக்கத்து ஊர். நம்ம சொந்தக்கார பிள்ளை அவங்க முதத்தாரத்தோட பொண்ணு தான். சரி சரி சரி. அண்ணே போட்டாவை காட்டுனே, போட்டாவை காட்டு. இதாயா இதா பொண்ணு போட்டா. இந்த பொண்ணா? இந்த பொண்ணு தானே அன்னைக்கு ஒரு பைய கூட இங்கே கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு வந்துச்சு. ஆமாம் அதே பொண்ணு தான். நம்ம கூட விரட்டி விட்டோமே அதே பொண்ணு தான். என்னடா இது? இந்த பொண்ணை தான் இவர் கட்டிக்கிறேன்றாரு. ஆனால் இந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு பையன் கூட வந்து கல்யாணம் பண்ணணும்னு வந்துச்சு. என்னடா இது? என்னையா எங்கள் அண்ணியை பார்த்தோன்னே அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு இருக்கா? எப்படி எங்கள் அண்ணனுக்கு ஏற்ற ஜோடியாக இருக்கா? ஏற்ற ஜோடியெல்லாம் சரிதான். ஆனால் இந்த பொண்ணு தான் என்ன? அந்த பொண்ணு தான்னு இழுக்கிறீங்க ஏன்? எங்கள் அண்ணி எங்கேயும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லவங்க. வீடை விட்டா கோயில், கோயிலை விட்டா வீடு அப்படின்னு வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள. பொத்தி பொத்தியா? இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா? என்னையா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன இங்கே பாருங்க, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு நிஜமா நேரில் பார்த்து தான் கல்யாணத்தை முடிவு பண்ணீங்களா இல்லை எப்படி? யோ நேரில் பார்த்து கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு கல்யாண பொண்ணை பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 7.5 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கொடுத்து கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்கோம் ஐயா நாங்கள். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு எங்கள் அண்ணங்கிட்ட வேற பேசிக்கிட்டு வேற இருக்காங்க. டேய் தம்பி, எதை இதெல்லாம் சொல்லணும் இல்லையா? கம்மனு இருக்க மாட்டியாடா? டே ஐயோ அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு. அண்ணே என்னண்ணே வெக்கம்லாம் பட்டுக்கிட்டு இருக்க? அட ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. நிஜமா இந்த பொண்ணு நேரில் தான் பார்த்தீங்களா? பார்த்து தான் முடிவு பண்ணீங்களா? யோ ஐயரே, உனக்கு என்ன மண்டையில கிட்டே அடிபட்டுருச்சா? இன்ன வரைக்கும் நல்லா தானே இருந்த, இப்போ என்ன நோண்டி நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ நீங்க முதல்ல நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு முந்தா நேத்து தான் ஒரு பையனோட இங்கே வந்துச்சு. யோ நீ எப்படியா இப்படி பேசுற? என் பொண்டாட்டி அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டா. ஏதோ கோயில் குளம்னு மட்டும்தான் போவா, மற்றபடி வேற எங்கேயும் போக மாட்டா. அவ எப்படி அங்கேருந்து இங்கே வருவா? என்னையா பைத்தியக்காரமாய் பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, முதல்ல நான் சொல்றத கேளுங்கண்ணே. நான் இந்த பூசை பண்றேன் இந்த ஆத்தா மகமாயி மேல சத்தியம் சொல்றேன். இந்த பொண்ணு தான் அன்னைக்கு ஒரு பையனோட இங்கே வந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் தான் இங்கேருந்து அடித்து துரத்துனேன். ஊரில் உள்ளவளெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு, பெற்றவளை ஏமாற்றிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேனான்னு சொல்லி இங்கேருந்து நான் தான் விரட்டி விட்டேன். நீங்கள் என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ ஐயரே, சும்மா விளையாட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத, வினயமாக போயிடும் சொல்லிட்டேன். எது எதில் விளையாடணும் எது எதில் விளையாடக்கூடாதுன்னு இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் நீ சிரித்து பேசினேன்னா நானும் சிரித்து பேசுவேன்னு நினைக்காத. ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஐயோ அண்ணே, நான் சத்தியமா சொல்றேனே, நான் சத்தியமா சொல்றேன், நான் சொல்றத நம்புங்க. யோ இங்கே பாரியா, அண்ணனே இப்போதான் சந்தோஷமா இருக்காரு. அந்த சந்தோஷத்துல குழி தோண்டி புதைக்கணும்னே நீ இது பண்றியா? இங்கே பாருங்க, அண்ணனை ஏமாத்தி எனக்கு என்னங்க வரப்போகுது? எனக்கு என்ன வரப்போகுது? நான் இந்த கோவிலில் பல வருஷமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தனை பேத்துக்கு பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட நான் இப்போ ஆத்தா மகமாயி மேலே சத்தியம் பண்ணுறேன்னா அப்போ அது என்ன உண்மைன்னு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வேணும்னா இந்த பொண்ணை நீங்கள் நேரில் போய் பாருங்க. அப்படி அந்த பொண்ணு வீட்டில் இருந்துச்சுன்னா நேரடியே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஏன் முன்னாடி வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ நெசமா தானே?
அண்ணே இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் போக போறதில்லண்ணே, இங்கேயே தான் இருப்பேன். நீங்க எந்த ஜில்லாவுக்கு போய் கூட்டிட்டு வந்தாலும் சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சவர் நீங்க. உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னு போது அதை பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியலன்னு தான் நான் இதை சொன்னேன். இதுவே மற்றவங்கள மாதிரி இது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு பொறுமையாக போகலாம். ஆனால் உண்மையாக இந்த பொண்ணை தான் நான் பார்த்தேன். ஒரு பையனோட வந்துச்சு, ஒரு முறுக்கு மீசக்காரனோட. நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்தாங்க, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வேணும்னா அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னையா வெளியே கிளம்பியாச்சா? ஆமாங்கம்மா, வேலைக்கு அதான். வேலையா? வேலை கிடைச்சிருச்சா? இல்லைங்கம்மா, இனிமே தான் வேலையே தேட போகிறேன். இனிமே தான் வேலையே தேட போறீங்களா? ஓ சரியா சரியா. ஏன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்லேயே இருந்தா யாரும்மா காசு தருவா? அதான் சரி வேலைக்கு போவோம், எங்கிட்ட போய் தேடி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதான், ஏன்னா விற்கிற விலைவாசிக்கு 2 பேரும் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுவும் சரிதான்ப்பா. பணம் வச்சிருந்தாலும் பயமாக தான் இருக்கும், பணம் இல்லைனாலும் துயரமாக தான் இருக்கும். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கணும், அதுக்கப்புறம் காற்று இல்லாத போது ஐயோ இல்லையே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் உன்னை நம்பி இந்த பிள்ளை வந்திருக்குது, வந்த பிள்ளைக்கு காசு இருக்க வரைக்கும் எல்லாம் பண்ணலாம் வைக்கலாம், இல்லாத போது சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும். அப்புறம் உன்னை நம்பி வந்தேனே என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நான் பாட்டு என் வீட்டில் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன்ற ஒரு பேச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதின்றதே இருக்காது. அப்புறம் ஏண்டாவும் கூட வந்தோன்னு வெறுமைக்கு வாழ வேண்டியதாக போயிடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வேலைக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம். பிள்ளை கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு அப்புறமும் நானும் வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேம்மா. நீ சும்மா இருக்க மாட்டியா? அதான் நான் போறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. அம்மா இவளை கொஞ்சம் பார்த்துக்கங்கம்மா, வேலைக்கு போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பா. ஏண்டாப்பா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போனீங்கன்னா ஒரு 10-5 சேர்த்து கிடைக்கும், செலவு போக மீதி மிச்சம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. இல்லைம்மா, சின்ன வயசுலேருந்தே அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இப்போதான் அவன் நிம்மதியாக இருக்கா. அவன் முகத்தில் இந்த சந்தோஷம் எப்பயும் இருக்கணும். வேலை வெட்டிக்கெல்லாம் போகலான் தான், ஆனால் போகிற இடத்துல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் தான் ஏச்சும் பேச்சும் வாங்கியே வாழ்க்கையை ஓட்டிட்டா, இனிமேல் அந்த எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு தான். சரிடா சரிடா, பார்த்து போயிட்டு வா. ஐயா, ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாரு. அப்படி எதுவும் இல்லைன்னா கேளு, நான் என்கிட்டாவது யார்கிட்டயாவது சொல்லி ஏற்பாடு பண்றேன். சரிங்கய்யா, முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு முயற்சி பண்ணுறேன். சரியா சரியா. நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. நான் வந்துடுவேன், நான் வரத்துக்கு லேட்டானாலும் நீ சாப்பிட்ரு. சரி. என்னம்மா வீட்டுக்கார வேலைக்கிழமும் கஷ்டமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, வேலைக்கு போட்டோம், 10-5 சம்பாரிச்சா தானே நல்லா இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஊருக்கு போகும்போது நல்ல நிலமையில் போகணும். ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு சோத்துக்கே வழி இல்லாமல் போய் நின்னீங்கன்னு வைங்க, அப்புறம் வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் வாழும்போதே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு கட்டிக்கிட்டு வந்து நரக வேதனை அனுபவிக்கிறதா போயிடும். அதனால் வேலைக்கு போகட்டும். சரிம்மா. ரசமா ரசமா ரசமா, என்ன ரசமா எங்க இருக்கிற? ஐயோ ஆண்டவனே, கக்கூசில் வந்து ஒரு நிமிஷம் நிம்மதியாக உட்கார முடியாது. தினந்தோறும் அவளே இந்த கக்கூசியே கதின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறா. சரி, அவள் இல்லாத நேரத்துல கொஞ்ச நேரம் வந்து உட்காரலானா? என்ன உள்ள கூட கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டீங்களா? நிம்மதியே இல்லை போங்க. அடியே, நான் சொல்றது கேட்டா நிம்மதியா? இங்க என்ன ஆகுன்னு கூட தெரியல. என்ன ஆச்சு? அடியே, அந்த தினேஷ் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்படிடி என்ன பண்றதுன்னே ஒன்னும் தெரியல. என்னது, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா? ஆமாண்டி, போனை விடாம அடிச்சுக்கிட்டே கிடக்குறது. நானும் என்னடா பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஒரு தடவை அடிச்சுட்டு விட்டுருவதுன்னு பார்த்தா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே கிடக்குறது. ஐயோ, எடுத்து எதுவும் பேச வேண்டியதானே? எடுத்து பேசுறது பிரச்சனை இல்ல, ராணிக்கிட்ட இப்போ உடனே பேசணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அட கடவுளே, அந்த படுபாவி பாதை கட்டி நம்மளை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு போயிட்டா பாருங்க. செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? ஒட்ட பிள்ளை தானே, பாவம் தானே, விடு. அவனும் அங்கே போயிட்டான், இவளும் இங்கே தனியாக இருந்தால் வருத்தப்படுவா, அப்படி இப்படின்னு இங்கே இப்போ பாருங்க எங்கே வந்து நிற்கிதுன்னு. ஐயோ ஆண்டவனே, அவன் வேற ஒரு நொய்ய பிடிச்சவன், அவன்கிட்ட வேற காசை வேற கை நீட்டி வாங்கி போட்டான். இப்போ வேற என்ன பண்ண போறான்னு வேற தெரியலையே. ஆண்டவா, ஏதாவது ஒன்று பண்ணுனா ஆம்பளையா லட்சணமா? நீங்க தான் 4 இடத்துல போய் புள்ள எங்க இருக்க என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சு தேடிக்கிட்டு வரணும். ஆனா நீங்க பொண்ணு மாதிரி வீட்டில் குத்த வச்சு உட்காந்துருங்க, நான் போய் ஆம்பளை மாதிரி அப்படியே ஊரே முழுக்க திரிஞ்சு தேடிட்டு வரேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சும் பேசுறதுக்கு வலிக்குது, இங்க வச்சும் பேசுறதுக்கு தேடுறதுக்கு வலிக்குது. எதுக்குதான் உங்களுக்கு வழி இல்லைன்னு தெரியல. நானும் இல்லைன்னு வைங்க, நீங்களாம் வாழ்றதே கஷ்டம்தான். என்ன இப்படி சொல்ற? யார் எப்படி சொல்லுவாங்க? என்னடா அது? சரி, இங்கிட்ட நிறைய கடை கண்ணி இருக்கு, ஏதாவது வேலை எதுவும் இருக்கும், கேட்டு பார்ப்போம். முதல்ல இங்கே கேட்போம்.
அண்ணே அண்ணே என்னங்க வேணும்? அண்ணே வேலை எதுவும் இருக்குங்களா? வேலையா? ஏன்பா இருக்கிறவனுக்கு இங்கே பொழப்பு இல்லாமல் இருக்கு, இதில் உன்னைய வேற தனியாக நான் வேலைக்கு சேர்க்கணுமா? வேலையெல்லாம் இல்லை, கிளம்புப்பா. அண்ணே நான் வேலையெல்லாம் நல்லா சுறுசுறுப்பாக செய்வேங்கண்ணே. அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிற்காம எல்லா வேலையும் செய்வேனே. மூட்டை தூக்குறதுலேருந்து பாத்திரம் பண்ண கழுவுறதுலேருந்து மளிகை ஜாமான் வியாபாரம் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணுவேனே. எல்லாமே எனக்கு தெரியுங்கண்ணே. ஏப்பா இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பெரிய டவுன் ஏரியா கிடையாது, கிராமம். இங்கிட்டெல்லாம் அந்த அளவுக்கு வருமானம்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீயும் வந்தீங்கன்னா சேர்ந்து தான் ஓட்ட முடியும். சம்பளம் எல்லாம் கிடைக்காது, சரியா? வேற எங்கிட்டாவது பாரியா? அண்ணே புதுசாக இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் வேலை இருந்தா உதவியா இருக்கும்ண்ணே. இல்லப்பா இருந்தா கொடுக்க மாட்டாங்களா? இது என்ன பொங்கலா புளியோதரையா கேட்டோன்னே வரவங்க போறவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கறதுக்கு? எனக்கே வியாபாரம் பெருசா இல்லையா, ரொம்ப டல்லா கிடக்குது. இதுல நான் என்னன்னு பண்றது? இல்லைங்கண்ணே. வேற எங்கிட்ட போய் பாருப்பா, போப்பா. என்னது மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிவிட்டாரு, இப்போ என்ன பண்றது? சரி, இருக்கிறவனுக்கு ஒரு கடை, இல்லாதவனுக்கு பல கடை. இங்கேதான் ஏகப்பட்ட கடைங்க இருக்கே, கேட்டு பார்ப்போம். இது என்ன சலூனா? சரி அண்ணே. வாங்கண்ணே, ஹேர் கட்ல என்ன மாதிரி கட்டிங் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ணே வேலை எதுவும் இருக்குங்களா? வேலையா? ஆனா ஏப்பா நீங்க வேற, நான் கூட முடி வெட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். அந்த அளவுக்குலாம் இங்க ஒரு வேலையும் இல்லப்பா, நானே சும்மா தான் உக்காந்துருக்கேன். அண்ணே எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேங்கண்ணே. ஆனா வேலை தான் கொடுப்பையா, வேலையெல்லாம் சுத்தமா இல்ல, சரியா? இருந்தா கூட நான் கூப்பெல்லாம் வைக்கலாம். எனக்கே சனி ஞாயிறு 2 நேரம் தான் வேலை, மற்ற நாளெல்லாம் நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். நீயும் வந்தீங்கன்னா இங்கே சும்மா தான் ஏன் உட்காந்துருக்கணும்? வேற எங்கிட்டாவது போய் பார்ப்போ. அண்ணே எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கண்ணே, உங்களுக்கு புண்ணியமா போகுங்கண்ணே. அட இல்லப்பா, இருந்தா கொடுக்க போறாங்க, இல்லையா? வேற எங்கிட்டாவது போய் பாரு. ஓஹோ என்னடா இது, வந்து 2 கடையில் கெட்டாச்சு இல்லை. சரி, முயற்சி திருவனையாக்கு முயன்றால் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. போவோம். சரி இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணே. சொல்லுங்க. அண்ணே வேலை எதுவும் இருக்குங்களா? ஏனே என்னை பார்த்தா என்ன ஓனர் மாதிரியா தெரியுது? இல்லைங்க, வேலை இருந்தா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஏங்க ஓனர் வெளியே போயிட்டாருங்க, நானே இந்த கடையில வேலை செய்யற பையன்தான். எனக்கே வேலை இல்லாம நானே இப்பதான் அடிச்சு புடிச்சு இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்கிட்ட வேலை கேட்டு வரீங்க? இல்லைங்க, புதுசாக இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதான் வேலை எதுவும் இருந்தா பரவாயில்லன்னு கேட்க வந்தேன். வேலை எதுவும் இல்லையா? இருந்தா கூட நான் இருக்குன்னு சொல்லலாம். எதுவும் இல்லை, வேணும்னா உங்க நம்பர் வேணா கொடுங்க, நான் வேணா வேலை எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிடுறேன். ஃபோன் நம்பரா? ஐயோ, ஃபோனை ஆன் பண்ணால் பிரச்சனையாக போயிடும். இல்லைங்க, நான் வேற பார்த்துக்கிறேன். என்னடா இது, வேலை வேணும்னாரு, சரி ஃபோன் நம்பர் கொடுங்க, வேலை எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுறேன்றேன். அந்த ஆளு பாட்டுக்கு போறது. அந்த ஆளு வேலை கேட்டு வர மாதிரியா கேட்டுவான்? அந்த ஆளு வேலை கேட்டு வர மாதிரி தான் வரல. இந்த மாதிரி எல்லாம் நம்பவே கூடாதியா? ஆமாங்கண்ணே, எதையாவது ஒன்று தூக்கிட்டு எதுவும் போயிட்டாங்கன்னு வைங்க, கடைசியில் ஓனர் என்னையும் பிடிச்சிக்குவாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, எதுக்குடா எல்லாம் பண்ணான்னு. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அடியே, அந்த தினேஷ் வேற போனா அடிச்சுக்கிட்டு கிடக்குறதுடி, என்ன பண்றதுனே ஒன்றும் புரியலடி. இதில் மட்டும் போனை அட்டன் பண்ணி ஹலோ நான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு மட்டும் எதையாவது ஒன்று சொல்லி சமாளிடி இப்போதைக்கு. ஏம்மா உனக்கு என்னை பார்த்தா எப்படிம்மா தெரியுது? சும்மா அந்த ஆளுகிட்ட பேசுன்னு என்னாலலாம் முடியாது. ஏதோ அன்னைக்கு பேசணும்னா பேசுனேன், அதுக்குன்னு சும்மா டெய்லியும் பேசுவாங்களா? அடியே, அந்த ஆள் வந்து கேட்டானா பதில் சொல்ல முடியாதுடி, தயவு செஞ்சு எடுத்து பேசுடி. ஏதோ 1-2 சொல்லி சமாளிச்சு விடு, அது போதும். நீ ஏதோ பேசலன்னா கூட நான் அமைதியாக இருந்துக்குவாண்டி, இல்லைன்னா நேற்று மாற்றி திருதுப்புன்னு எங்கிட்ட இருந்தாலும் கிளம்பி வந்துடுவாண்டி. ஆமாம்மா, எனக்குமே பயமாக தான் இருக்குது. கையை நீட்டி காசு வாங்கலைன்னா கூட தைரியமாக இருக்கலாம். அதெல்லாம் பொண்ணு தர முடியாது, வைக்க முடியாதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லி பேசிக்கலாம். ஆனால் நம்ம வேற கை நீட்டி காசை வாங்கிவிட்டோம், வாங்கின காசையும் செலவும் பண்ணிவிட்டோம். அப்படின்னும் போது ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஏதாவது நீதாம்மா பேசணும், இந்த அப்பனுக்காக இதை மட்டும் செய்யுமா. ஆட பாவிகளா, நான் கூட நினச்சேன் அந்த ஆள் சொல்கிற மாதிரி எதுவும் உண்மையாக இருக்காதுன்னு. ஆனால் போனை பண்ணிட்டு இங்கே வந்து நின்று பார்த்தா தானே தெரியுது இவங்க வண்டவாளமெல்லாம். ஐயோ பேசுடி, 2 வார்த்தை மட்டும் பேசு. 2 வார்த்தையை ஃபோனில் பேச வேணாம், நேர்லேயே பேச சொல்லு. என்னைய பார்த்தா குடும்பத்துக்கே பைத்தியகாரமாய் தெரியுதா? ஐயோ எப்போ அந்த ஆள் வந்தாலும் தெரியலையே.